Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான weight gaining ரெசிபி பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு 8 மாசத்துல இருந்து தாராளமா எல்லா குழந்தைக்குமே கொடுக்கலாம். 8 மாசம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு பாத்தீங்களா, அந்த குழந்தையில இருந்தே நீங்க கொடுக்கலாம். 6-7 மாச குழந்தைக்குலாம் இது வேண்டாம். 8 மாசத்துல இருந்து கொடுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபியை நான் ஆல்ரெடி உளுந்து கஞ்சி மாதிரி இதை நான் செஞ்சிருக்கேன். ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆல்ரெடி நான் உளுந்து கஞ்சி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் இதை வேறு மாதிரி செய்யலாம் உளுந்து கஞ்சி அப்படின்னு. அந்த வேறு மாதிரியான ரெசிபி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க இதை எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து தான். நான் ஃபஸ்ட்டு செய்யும்போது தோலோடு இருக்கிற உளுந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ரெசிப்பியில் வெறும் வெள்ளை உளுந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கோல்டன் கலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை அரிசியோடு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி, தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக வெந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகி வரும். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த ரெசிப்பியை மார்னிங்கில் கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நைட்லலாம் கொடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா வாட்டரியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பிகாஸ் இதில் அரிசி, உளுந்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்மிலே வச்சு கைவிடாமல் கிளறுங்க. அது ரொம்ப திக்காகி ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா கைவிட்டு கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பவுடர் ரெசிபி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நான் ஏன் குழந்தைங்களுக்கு நைட் டைம் ஆர் ஈவினிங் டைமில் இந்த உளுந்து கஞ்சிலாம் கொடுக்காதீங்க அப்படி சொல்கிறேன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு நைட் ஆர் ஈவினிங் டைமில் கொடுக்கும்போது கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் எதுக்கு நமக்கு வம்பு. அதனால் மார்னிங்கில் கொடுக்குறதே ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் மார்னிங்கில் கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு அது டைஜஸ்ட் ஆகுதா இல்லையா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சேஃபாக பார்த்தீங்கன்னா மார்னிங் கொடுங்க, அதுதான் நல்லது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வால்நட் ஒரு 2 எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வால்நட் எடுத்து நல்லா அதை ஃபைனாக அரைச்சிட்டு, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு. ஸோ நான் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கஞ்சியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், ஆக்டிவாக இருப்பாங்க. வால்நட் குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாமல் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா போரிஜ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, பனை வெல்லம், இல்லைன்னா பனை கற்கண்டு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும் குழந்தைக்கு. அப்போ தான் ஸ்பூனால் அள்ளி ஊட்டுறதுக்கு நல்லா ஏதுவாக இருக்கும். ஸோ நான் இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைக்கு நல்லா கதன்னு கொடுங்க. மார்னிங்கில் கொடுங்க. 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் நைட்டில் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.